வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக நம்ம மேக்ஸ் கொஷின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 450 கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோலேருந்து 451லேருந்து சம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்ம் முடிச்சாச்சு. பாருங்க தேர்ட் டேர்மு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 451 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3/4க்கும் 2/7க்கும் சமான பின்னம் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சமான பின்னம் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப மேலேயும் கீழேயும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி எழுதுனாவே அது சமான பின்னம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2/2ன்னு போடுறோம். 3 2s are 6, 4 2s are 8. அடுத்தது 3/4ஓட நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9, 4 3s are 12. அடுத்தது 3/4 இன்ட்டு 4/4 பண்ணும்போது 3 4s are 12, 4 4s are 16. இதுக்கு நம்ம எழுதியாச்சு. அது 2/7க்கு கண்டுபிடிக்கும் போது 2/2 வந்து 2 2s are 4, by 7 2s are 14. அடுத்தது 2/7 இன்ட்டு 3/3 ஈக்குவல் டு 3 2s are 6, by 7 3s are 21. அது 2/7 இன்ட்டு 4/4 ஈக்குவல் டு 2 4s are 8, 7 4s are 28. இதுதான் ஆன்சர். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சமான பின்னங்கள்னா நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது மேலேயும் மல்டிபிள் பண்ணும் கீழேயும் மல்டிபிள் பண்ணும் அதே நம்பரோட. அப்போ அதை பண்ணி வர ஆன்சர் தான் சமான பின்னம். அடுத்த சம் பார்க்கலாம். 452 மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்று மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார். அதிகமாக சாக்லேட் பகுதியை சாப்பிட்டது யாரு? அப்போ மதி பார்த்தீங்கன்னா 2/5 பங்கு சாப்பிட்டாங்க. அதே வந்து நந்தினி பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு சாப்பிட்டாங்க. ஆனால் யார் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. நம்ம இப்படி எது அதிகம் அப்படின்னு பின்னத்தில் வரும்போது எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க நம்பரை தான் நம்ம பார்க்கணும். கீழே இருக்க நம்பர் சமமாக இருந்தால் மேலே இருக்கிறத வச்சு எது பெருசு எது சின்னதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேமாக வரணும்னா இப்போ பாருங்கள் 2/5 1/3 எது பெருசுன்னு பார்க்கலாம். இப்போ வேறு டேபிள்ஸில் இருக்குது. 5 வந்து 3வது வாய்ப்பாடுலையும் வராது, 3 வந்து 5வது வாய்ப்பாடுலையும் வராது. அப்போ மேலே இங்கே மாற்றி மல்டிபிள் பண்ணும். அப்போ இங்கே வந்து 3ஆல் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணும், இங்கே 5ஆல் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 6/15 வரும், இங்கே 5/15 வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. இப்போ மேலே இருக்க நம்பர் சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்க நம்பர் வச்சு தான் எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கணும். 6 பெருசு 5 பெருசுன்னு பார்க்கும்போது 6 தான் பெருசு. அப்போ சிம்பிள் இதுதான். அப்போ யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னா மதி தான் அதிகமான சாக்லேட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போ 6/15 தான் பெருசுங்கும் போது 2/5 தான் 1/3 விட அதிகம். மதி தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அடுத்தது 453 2/3 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் எழுதுக. இப்போ 2/3 1/6 4/9 இது வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. இப்போ ஏறு வரிசையில் எழுதும் போது எதுனாலுமே பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறத வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வேறு இருக்குது. அப்போ வேறு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 3 6 9க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ மீசியமாக எடுக்கணும். அப்போ 3ஆல் வகுப்படும்னு பார்த்தா இது 1 டைம், இது 2 தாட்டி 3 தாட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு டேபிள் இது வேறு டேபிள். அப்போ எல்சிஎம் வந்து 3 2s are அப்புறம் 3 2s are 6 6 2s are 18. அப்போ எல்சிஎம் வந்து 18. அப்போ கீழே டினாமினேட்டர் இங்கே 18 வரணும்னா 6ஆல் பெருக்குனா 18 வரும். இந்த 6 வந்து 3ஆல் பெருக்குனா 18 வரும். இந்த 9 வந்து அப்போ 2 × 6 3 × 6. இங்கே வந்து அடுத்தது 1/6னா மேலே 1 × 3 × 6 × 3. அடுத்தது 4/9 இருக்கும் போது இங்கே வந்து 18 ஒன்றா 2 மேலேயும் 2 கீழேயும் 2 போடும்போது இங்கே 12/18. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 3/18, இங்கே வந்து 8/18 வருது. இப்போ இதை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு. எது சின்னது? இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்க, இது ஃபஸ்ட்டு, 2வது இது செகண்டு, 3வது இது 3வது. இப்போ பாருங்க அப்போ 3/18 ஃபஸ்ட்டுனா அப்போ எது வரும்? 1/6 தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8/16 அப்படிங்கும் போது 4/9 தான் செகண்டு.
அப்போ 12/18ன்னு பார்த்தீங்கன்னா 2/3 தான் 3வது அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது 454. இப்போ 3/8 அல்லது 3/5 எது பெரியதுன்னு கேட்குறாங்க. இப்போ பெரியதுன்னு பார்க்கும்போது இப்போ 3/8 இருக்கு, 3/5 இருக்கு. இதுல எது பெரியதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ டினாமினேட்டர்ல சேமா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை பாருங்க, இது அந்த 8ஆம் வாய்ப்பாடில் 5 வராது, 5ஆம் வாய்ப்பாடில் 8 வராது. அப்போ மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம். இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே 8 இன்ட்டு 8. அப்போ 15/40. இங்கே 3 4s are 3 8s are 24/40. அப்போ எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 24/40 தான் அதிகம். அப்போ 3/5 தான் அதிகம். அடுத்தது 455. 3/5, 9/10, 11/15 ஆகிய பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்க, 3/5, 9/10, 11/15. இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் வேறையாக இருக்குது. பாருங்க, இது எல்லாமே 5 டேபிள்ஸால் சால்வ் ஆகும். நம்ம இருந்தாலும் நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 5ஆம் வாய்ப்பாடுனா 1 2 3. அப்போ 1 2 3ங்கும் போது 5 2s are 10, 30 தான் ஆன்சர். அப்போ டினாமினேட்டரில் 30 தான் வரணும். அப்போ 30 வரணும்னா இது எதால் பெருக்குனா 30 வரும்? இங்கே 6ஆல் பெருக்குனா 30 வரும். இங்கே 3ஆல் பெருக்குனா 30 வரும். இங்கே 2ஆல் பெருக்குனா 30 வரும். அப்போ 3 6s are 18, 9 3s are 27, 11 2s are 22. இப்போ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏறு வரிசை. அப்போ சின்னதுலேருந்து பெருசு எது சின்னது? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செகண்டு. அடுத்தது தேர்டு. அப்போ எது ஃபஸ்ட்டு? 3/5. 3/5 ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது 11/15 செகண்டு. 9/10 தேர்டு. அடுத்தது 456 ஆகிய பின்னங்களை இறங்கு வரிசையில் அமைக்க. இது ஹோம்ஒர்க்காக போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க. அடுத்தது 457. 2/3 மற்றும் 3/5 கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. 2/3, 3/5 கூட்டணும். இங்கே சேமா இருந்தால் மட்டும்தான் அதை கூட்ட முடியும். இப்போ வேறையா இருக்கிறதுனால 3ஆம் வாய்ப்பாடில் 5 வருமானு பார்க்கலாம். இல்லை, 5ஆம் வாய்ப்பாடில் 3 வராது. அப்போ இது ரெண்டுமே மாற்றி மாற்றி பெருக்கலாம். அப்போ இங்கே இன்ட்டு 5 இன்ட்டு 5, இங்கே இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 2 5s are 10, 10/15 ப்ளஸ் இங்கே 3 3s are 9. அப்போ 9/15. அப்போ டினாமினேட்டர் 15 வருது. இப்போ 10 + 9. அப்போ ரெண்டையும் கூட்டினா 19/15. இதுதான் ஆன்சர். அடுத்தது 458. இதுவும் பாருங்க, 3/7 + 2/3 இருக்கு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வேற நம்பரில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை மாற்றி மாற்றி பெருக்கிறோம். இது 3ஆல் பெருக்கிறோம், இது 3ஆல் பெருக்கிறோம். அப்போ இதை 7ஆல் பெருக்கிறோம், இதுவும் 7ஆல் பெருக்கிறோம். இப்போ பெருக்கணுன்னு பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இதை மல்டிபிள் பண்ணி எழுதணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ பண்ணும்போது 3 3s are 9, 9/21 ப்ளஸ் 2 7s are 14/21. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 21 போட்டுக்கலாம். 9 ப்ளஸ் சுருக்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 + 14 21. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 + 14 23. அப்போ 23/21 தான் ஆன்சர். அடுத்தது 459. சுருக்குகன்னு மைனஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸில் கொடுக்கும் போது இப்போ 3/4 மைனஸ் 1/2. அப்போ கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் இங்கே 4 வரும். 2 டேபிளில் 4 வரும். அப்போ இதை வச்சே பார்த்துக்கலாம். அப்போ 2 டேபிளில் 4 வரணும்னா இங்கே எல்சிஎம் 4ஆக தான் இருக்கும். அப்போ இது எதால் பெருக்குனா 4 வரும்? 2ஆல் பெருக்குனா 4 வரும். அப்போ 3/4 அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 2 1s are 2/4. இப்போ மைனஸ் பண்ணால் 3 - 2/4 = 1/4 தான் ஆன்சர். அடுத்தது இந்த சம்க்கான லாஸ்ட் கொஷின், இந்த வீடியோக்கான லாஸ்ட் சம் 460. பாருங்க, 3/4 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. அப்போ 3/4 இருக்கு, 2/7 இதுக்கான வேறுபாடு.
பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் 7 வராது, 7th டேபிளில் 4 வராது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கலாம். இன்ட்டு 7 இன்ட்டு 7, இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 4. அடுத்தது 7 3 7s are 21 by 7 4s are 28 minus 4 2s are 8 by 28. அப்போ 21 minus 8 by 28 சேமாக இருக்கனால டினாமினேட்டர் போட்டு மேலே சேர்த்து எழுதுகிறோம். அப்போ 21ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா 13. அப்போ 13 by 28. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 by 28. இந்த வீடியோவோட 460 சம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து டெட் எக்ஸாமில் கேட்பாங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சி நம்ம போடுற மாதிரி. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு 3rd டேர்ம் வந்தாச்சு, 2nd டேர்ம் முடிச்சாச்சு, இப்போ வந்து 3rd டேர்ம். இதுலேருந்து தான் அது பெரிய பெரிய சம்ஸ்லாம் வரும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.